புத்துணர்ச்சியுடன் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை எளிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக பெரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் காலை 6:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால், ஏதாவது 1-2 ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் நீங்கள் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் அர்த்தம். தோல்வி என்பதே உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. யோகாசன பிராணாயாமங்களை பண்ணி சைவ உணவை எடுத்து நான் வெஜிடேரியன் டயட்டை தவிர்த்து இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். தனுராசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். தனுராசனம். அப்படியே குப்புறப்படுங்க. மெதுவாக செய்ய வேண்டும். தனூர் என்று சொன்னால் வில் என்று பொருள். வில் என்ன செய்யும்? காலை அகலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காலை சேர்க்கப்படாது. காலை அகலப்படுத்தே, காலை அகலப்படுத்தே. தனூர் என்றால் வில்லை வைத்துத்தான் எதிரிகளை அழைப்பார்கள். பறவைகள் மற்றும் மிருகங்களை வேடர்கள் கொல்லுவார்கள். ஆனால் இந்த ஆசனம் யாரை கொல்லும்? வியாதியை கொல்லும். வியாதியை கொல்லக்கூடிய ஆசனம்தான் தனுராசனம். வியாதி எங்கே இருந்து ஆரம்பமாகிறது? பெரும்பாலான வியாதிகள் வயிற்றிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பாருங்கள், இந்த உடல் வெயிட் பூராமல் வயிற்றில் இருக்கு. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, முட்டு வளைக்கப்படுகிறது, பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது, தலை வளைக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை காலை அகலப்படுத்தி வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். எங்கே? காலை அகலப்படுத்தி வைத்துக்கொண்டு செய்யுங்கள். நுரையீரல் விரிவடைகின்றது. இருதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. நன்றாக காலை பின்னால் இழுக்கணும். காலை சேர்க்காத. நுரையீரல் விரிய விரிய நுரையீரலுக்கு அதிகப்படியான பிராண சக்தி கிடைக்கிறது. நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் செல்லக்கூடிய நாளங்கள் எல்லாம் விரிக்கப்படுகின்றன. நுரையீரல் சரியாக வேலை செய்ய செய்ய இருதயம் சரியாக வேலை செய்யும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே எழுந்து தலையை என் பக்கம் வைத்து பின்னால் கால் நீட்டி செய்யுங்கள். எழுந்திருங்கள். அப்படி பிடிச்சிடணும். முடிந்தால் லேசாக முன்ன ஆடலாம். ஏன்னா வயிற்றில் தான் ஏகப்பட்ட கருவிகள் இருக்கின்றன. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, கிட்னி எல்லாம் வயிற்று பகுதியில் இருக்கு. இந்த ஆசனம் செய்தால் இத்தனை உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும். நல்ல பிற காலை பின்ன இழுத்து அகலப்படுத்தும். அப்படின்னு இவை செய்ய 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 இந்த உறுப்புகள் சரியாக இயங்கிவிட்டால் மற்ற உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்கும். எத்தனை விதமான வியாதிகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டாக்டர். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, இவைகளுக்கெல்லாம் தனித்தனி டாக்டர்கள். கையை எடுத்து விடுங்கள். மெதுவாக எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஜீரணக்கருவிகள் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி.
அதில் பல்வேறு ரசாயன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது. ஏதாவது ஒரு கருவி வேலை செய்யாட்டாலும் அது மனிதன் சரியாக இயங்க முடியாது. ஆகவே தான் இந்த தனுராசனம் செய்துவிட்டால் சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், கடையம், ஜீரணக்கருவிகள் அத்தனையும் வேலை செய்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது. மோஷன் சரியாக போகணும், அதுக்கெல்லாம் இந்த ஆசனம் முக்கியம் மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு. ஆகவே வயிற்றில் எந்த பிரச்சனை வந்தாலும் காலையிலும் மாலையிலும் இந்த ஆசனத்தை செய்தாலே சரியாயிடும். காலையிலே மலம் கழிந்து விட்டால் வியாதியே கிடையாது, அது ஒரு முக்கியம். அதற்கு இந்த ஆசனம் பெரிதும் உதவும். ஆகவே எல்லா வயதினரும் வயது வரம்பில்லாமல் இந்த ஆசனங்களை எல்லோரும் செய்யணும், முடிந்த அளவு செய்யணும். காலை பிடிப்பதற்கு எட்ட முடியாவிட்டால் காலிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு காலை பிடித்து இழுத்து கூட உண்டானவர்கள் அந்த ஆசனத்தை செய்தான். முதுகெலும்பு விரைப்பாக இருப்பவர்கள் காலிலே 2 துண்டை போட்டு பிடித்து கொண்டு மடக்கி இந்த ஆசனத்தை செய்யலாம். காலை பிடித்துத்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆகவே இது அற்புதமான ஆசனத்தை, தனுராசனத்தை நீங்கள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும், முடிந்தால் மதியம் கூட செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.